ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மைதா இல்லாமல் சர்க்கரை இல்லாமல் ஏன் ஓவன் கூட இல்லாமல் ஒரு ஹெல்த்தியான குக்கீஸ் தான் வீட்டிலே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஓட்ஸ் பிஸ்கெட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் 1.5 கப் ஓட்ஸை நல்லா மிக்சர் ஜாரில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். 50 கிராம் பாதாம் அதையும் பொடிச்சிட்டு அதே மிக்சர் ஜாரில் 1 கப் பொடித்த வெல்லம் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பிளேட்டில் 50 கிராம் பட்டர், 1 ஸ்பூன் நெய் இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பொடித்த பாதாம் வெல்லம் கலவையை ஆட் பண்ணிக்கலாம். என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி குக்கிங் வீடியோ டெய்லியே போட எனக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு 3 ட்ராப்ஸ் வெனிலா எசன்ஸ் இதெல்லாம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பொடித்த ஓட்ஸை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு விருப்பமான ஷேப்ஸை நான் ரவுண்ட் ஷேப் தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பட்டர் ஷீட் போட்ட பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்ச பிஸ்கட்ஸை அடுக்கி வச்சுக்கலாம். நான் டெக்கரேஷனுக்காக பொடித்த பிஸ்தா தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். ஒரு ப்ரீ ஹீட் பண்ண பேனில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த குக்கீஸை ஸ்டாண்டு போட்டு வச்சுட்டு ஒரு 20 to 25 மினிட்ஸ் லோ ஃப்ளேம் பண்ணி பேக் பண்ணி எடுத்தால் நம்ம டேஸ்டான ஓட்ஸ் குக்கீஸ் ரெடி ஆகிடும். இது பேக் ஆகிடுச்சான்னு பார்க்கறதுக்கு ஒரு டூத் பிக் எடுத்து கொத்தி பாருங்கள். அது ஒட்டாமல் வந்துச்சுன்னா பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த சம்மர் லீவுக்கு உங்கள் குட்டீஸ்க்காக வீட்டிலே நீங்கள் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.